நாம இப்ப 2024ல இருக்கோம். இப்ப இருந்து 112 வருஷத்துக்கு பின்னாடி போனா நம்ம கையில ஒரு புக் கிடைச்சிருக்கு. இந்த புக்ல அப்படி என்ன இருக்கு? ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகியும் ஒரு புக்கை பத்தி இந்த உலகமே பேசிக்கிட்டு இருக்கு. அந்த புக் தான் வாய்னேஜ் மேனுஸ்கிரிப்ட். கிட்டத்தட்ட 240 பக்கங்கள் கொண்ட ஒரு பழமையான புக். இந்த புக்ல எல்லாமே வித்தியாசம்தான். 1912 வில்ஃப்ரிட் வாய்னேஜ்ங்கிற ஒரு போலிஷ் புக் கலெக்டர். இவரோட வேலையே உலகத்துல பல நாடுகளுக்கு போய் பழமையான புக்ஸை கலெக்ட் பண்றதுதான். அப்படி ஒரு முறை இவர் இட்டாலிக்கு போகும்போது அங்க இருந்த ஒரு பழைய புக் ஷாப்ல இந்த புக் அவர் கண்ணில் படுது. ஒரு புக் கலெக்டரான இவருக்கு இதை பார்த்த உடனே அந்த டைம் பீரியடோட புக் இல்லைங்கிறது தெரியுது. உடனே அந்த புக்கை வாங்கிட்டு வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரால் அந்த புக்ல இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1969ல அவரோட வைஃப் இந்த புக்கை அமெரிக்கால இருக்க ஏல் யூனிவர்சிட்டிக்கு கொடுத்துட்றாங்க. இந்த புக் என்ன ஏதுங்கிறது தெரியாதனால இதை கண்டுபிடிச்ச வாய்னேஜோட பேராலேயே இதை அட்ரஸ் பண்ணப்படுது. இந்த புக் யூனிவர்சிட்டிக்கு வந்ததும் பல பேர் இதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த புக்ல மோஸ்ட்லி இருக்கக்கூடியது எல்லாமே டிராயிங்ஸ் தான். ஃப்ளவர்ஸ், ட்ரீஸ், ஸ்பேஸ், காஸ்மோஸ், ஹியூமன்ஸ்னா மெயினா லேடிஸ். ஏதோ பெரிய பைப்ல தண்ணி, அதோட சேர்ந்து பெண்கள் விழுகிற மாதிரி, அப்புறம் நிறைய ராஜா காலங்கள்ல குளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி செட்டப், பெரிய பெரிய மரங்கள், செடிகள், இப்படி பல டிராயிங்ஸ். அதுல எழுதியிருக்க லாங்குவேஜ் உலகத்துல இருக்க எந்த லாங்குவேஜோடையும் மேட்ச் ஆகல. பல கிரிப்டோகிராஃபர்ஸ் இதை ஆராய்ச்சி பண்ணாங்க. ஒருவேளை ஏதாவது கோட்ல எழுதியிருப்பாங்களோன்னு பல கோடெக்ஸ் பிரேக்கர்ஸும் ட்ரை பண்ணாங்க. அவங்களாலையும் எதையுமே கண்டுபிடிக்க முடியல. பின்னாடி இதை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது இது குறைந்தபட்சமே 600 வருஷம் பழமையானதா இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி 272 பக்கங்கள் இருந்திருக்கலாம். ஆனா இப்ப 240 பக்கங்கள் தான் இருக்கு. முதல் சில பேஜஸ்ல ஃப்ளவர்ஸ், பிளான்ட்ஸோட டயக்ராம்ஸ், அதுவும் இப்ப இருக்க எந்த பூவோடையும் செடிகளோடையும் கம்பேர் பண்ண முடியாத மாதிரி இருந்திருக்கு. பேஜ் 69, 70 அந்த ரேஞ்சில எல்லாம் சன், மூன், பிளானட், ஸ்டார்ஸ், காஸ்மோஸ் பத்தின டயக்ராம்ஸ். பேஜ் 15ல பிரெக்னன்ட் உமன் பத்தின டயக்ராம். பேஜ் 25ல ரூட்ஸ், லீவ்ஸ், மேபி இது எல்லாம் மெடிசன் டயக்ராம். அடுத்து இதோட அசம்ஷன்ஸ் என்னன்னா, ஒருவேளை இந்த லாங்குவேஜை யூஸ் பண்ண மக்கள் இனமே அழிஞ்சிருக்கலாம், அல்லது மேபி ஏலியன்ஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்கலாம்னு சொல்லப்படுது. அடுத்து கம்ப்ளீட்டா இது ஒரு பிளாக் மேஜிக்கை பத்தின புக்கா கூட இருக்கலாம். இது எல்லாத்த விடவும் ஒரு சூப்பரான தியரி இருக்கு. அது என்னன்னா, இது சும்மா யாரோ பொழுதுபோக்குக்காக கிறுக்கி வச்ச புக்னு. ஏன்னா எந்த லாங்குவேஜோடவும் ஒத்து போகல. நிறைய வியர்டான டிராயிங்ஸ் வேற. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெரிய மரம், அதுல பைப் மாதிரி தண்ணி கொட்டுது. கூடவே நிறைய பெண்கள், அதுவும் நிர்வாணமா விழுகிற மாதிரி, இப்படி பல விசித்திரமான டிராயிங்ஸ். இந்த புக்கே 600 வருஷங்களுக்கு முன்னாடி தான் எழுதியிருக்காங்கன்னா அந்த பீரியட்ல நிறைய இடங்கள்ல நவநாகரிகமாகவே இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி வரையணும்? ஆனா பலரும் இதை ஏத்துக்கல. ஒருவேளை உலகம் முழுக்க இந்த புக்கை ரீச் ஆக வச்சா மேபி ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம்னு ஆன்லைன் காப்பியும் இன்டர்நெட்ல விட்டாங்க. ஆனா இன்னமும் பெரிய முன்னேற்றம் இல்லை. இதை பார்க்கும்போது ஒரு சின்ன சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஆந்திரா கிட்ட ஒரு சின்ன கிராமத்துல இருந்த தோட்டத்துல ஒரு கல்ல பல வருஷமா அதிர்ஷ்டம் தரக்கூடிய கடவுளா நினைச்சு பல பேரும் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப ஒரு சமயத்துல ஒரு ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட் யதார்த்தமா அந்த கோவிலுக்கு போறாரு. அங்க அந்த சாமியை பார்த்த அவருக்கு ஏதோ ஒண்ணு வித்தியாசமா தெரிஞ்சிருக்கு. உடனே அவரோட ஆர்கியாலஜிக்கல் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. அங்க வந்த டீம் அந்த கல்ல ஆராய்ச்சி பண்ணப்பதான் தெரிஞ்சிருக்கு அது கல்லே இல்ல, பல ஆயிரம் வருஷமா பொறிக்காத டைனோசர் முட்டைன்னு. இப்படிதான் ஒண்ணுமே இல்லாத சில விஷயங்கள் கூட பல நேரங்கள்ல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி விட்டுரும். எனிவேஸ், கிட்டத்தட்ட இந்த புக் எடுத்து 120 வருடங்கள் ஆகியும் வாய்னேஜ் மேனுஸ்கிரிப்ட் இன்னும் மிஸ்ட்ரியாவே இருக்கு. நீங்க ஒருவேளை இந்த புக்கை பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. மேலும் இது மாதிரி மிஸ்ட்ரிஸை நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்க எனக்கு தெரியும் உனக்கு தெரியுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.